வணக்கம் மக்களே. என்னுடைய மனைவி என் சொல் பேச்சையே கேட்க மாட்றா. என் குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் சண்டை. என்னுடைய கணவர் இருக்காரா, எப்ப பார்த்தாலும் என்னோட சண்டை பிடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்க இதே மாதிரி ஒரு குடும்பம், கணவன் மனைவி இருவருக்கும் மிகப்பெரிய சண்டை. அந்த சண்டை வந்தோடனே மனைவி என்ன செய்யறா, உன்னோட நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா வீட்டுக்கு கோச்சுக்கிட்டு போயிடா. ஒரு 10 நாள் கழிச்சு மனைவி வேக வேகமா தன்னுடைய கணவருடைய வீட்டுக்கு நடந்து வர்றா. அப்ப கணவரை பார்த்துட்டு, என்னுடைய பொருள் ஃபுல்லா இங்க கிடக்கு, எங்க அப்பாவோட வாங்கி கொடுத்த பொருள் ஃபுல்லா இங்க கிடக்கு, அதை நான் எடுத்துட்டு போகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட என்ன செய்யறான்னா வீட்டுக்குள்ள விறுவிறுன்னு போறா. போயிட்டு ரூமுக்குள்ள போய் ஒரு பெட்டியை எடுத்து அந்த பெட்டியில அவளுடைய பொருள்களை ஃபுல்லா எடுத்து வைக்கிறான். கணவர் எதுவுமே சொல்லல. காலைல அமைதியா உட்கார்ந்துருக்காரு. ஒரு 1 ஹவர் கழிச்சு மனைவி பெட்டியை கையில பிடிச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வெளில போகும்போது கணவர் கேக்குறாரு, ஏமா எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு. உன்னுடைய பொருளை ஃபுல்லா எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கணவர் கேக்குறாரு. மனைவி எடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் வருது. அப்ப கணவர் சொல்றாரு, ஏமா உன்னுடைய பொருள் ஃபுல்லா எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி என்னைய மட்டும் நீ விட்டுட்டு போறியே, நாமும் பொருள் இல்லையா அப்படின்னு கேக்குறா. கேட்ட அடுத்த நொடிய மனைவி அழுது கணவரை நோக்கி விரைந்து ஓடியாடுறா. ஓடி அந்த கட்டி தழுவி இருவரும் முத்த மழை பொழியிறாங்க. அப்படியே அந்த காதல்ல அந்த சண்டை அப்படியே குறையுது. பெட்டி கீழே விழுகுது, ஓப்பன் ஆகுது. பெட்டிக்குள்ள ஒரு பொருள் இல்ல, எம்டியா இருக்கு. அந்த பெட்டியை சுத்தி தன்னுடைய கணவர் மீது உள்ள அன்பும், தன் கணவருடைய வீட்டுக்கு போகணும்ன்ற காரணம் மட்டும்தான் ஃபுல்லா நிரம்பியிருக்கே தவிர ஒரு பொருள் கூட அதுக்குள்ள இல்லை. 7 ஜென்ம பந்த மனைவி என்பது, அதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதன் சந்தோஷமே, வானும் நிலவும் பிரிந்து வாழுமா? 7 ஜென்ம பந்த மனைவி என்பது, அதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து வாழ்வோம். வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்.